கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 30 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கான ப்ரோமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஐஸ்வர்யா மாயாவை பார்க்குறாங்க. மாயா வந்து சிதம்பரத்தோட ஒய்ஃபு. நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நீ எப்படி வந்து சிதம்பரத்தை கல்யாணம் பண்ண அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நட்சத்திரா தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு நட்சத்திராவை தெரியுமே, நட்சத்திராவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நட்சத்திரா என்னுடைய அக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, நட்சத்திராவை எந்த அளவுக்கு வந்து அந்த கார்த்திகையும் தீபாவும் அவமானப்படுத்தினாங்க, அந்த கார்த்தியை பழி வாங்குறதுக்காக தான் நான் வந்து சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணேன். சிதம்பரத்துக்கிட்ட பணத்திமிரும் ஆட்கள் பலமும் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கார்த்தியை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவேன். கார்த்தியோட சாம்ராஜ்யத்தை கலைக்கிறது தான் என்னுடைய முதல் திட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்போ நான் உனக்கு உதவி பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே இருந்து என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன், இதை வச்சு கார்த்தியோட சாம்ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவும் மாயாவும் கூட்டு சேர்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை கார்த்தி வந்து ஆஃபீஸில் இருக்கார். அப்படின்னு பார்த்து நம்ம ராஜா வந்து சொல்கிறாரு, கார்த்தி உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வர சொல்லு அப்படின்னு. அப்போ ரூம்குள்ளே மாயா வராங்க. மாயா வந்துட்டு நேராக நாற்காலில் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு உட்காடுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், யார் நீங்கள் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, சிதம்பரம் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் கேட்குறாரு, சிதம்பரம் தெரியுமே, அவங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் சிதம்பரத்தோட ஒய்ஃப் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இப்போ அவருக்கு எப்படி இருக்கு, அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்ல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அவர் எப்படி இருக்காரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு நட்சத்திராவை தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தெரியும், இப்போ என்னப்பா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் நட்சத்திராவோட தங்கச்சி அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நட்சத்திராவை நீங்கள் என்னெல்லாம் பாடுபடுத்துனீங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனீங்க, அவங்களால அவளுக்கு ஆக்சிடெண்ட் கூட ஆயிடுச்சு, இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நட்சத்திராவுக்காக தான் நான் பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திகை சொல்கிறாரு, நட்சத்திராவுக்காக பழி வாங்க வந்திருந்தா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, உன்னுடைய சாம்ராஜ்யத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு மாயா நேராக நம்ம கார்த்தியை பார்த்து சவால் விடுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.